அறநிலையத்துறை அரண் செட்ட துறையாக செயல்படுமானால் நாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக சொன்னேன். இது ஒரு உதாரணம் வேறு எதுக்காக சொல்லல. 500 ஆண்டுகள் போராடித்தான் அயோத்தியில எம்பெருமான் ராமனுக்கு கோயில் அமைச்சிருக்கோம். மாண்புமிகு பிரதமர் மோடி வந்ததுனால. அதனால நமக்கு ஆண்டவன் கொடுத்து வச்சிருந்தா நம்ம பிரதமர் இங்கே கூட வரலாம் என்ன. அதனால நிச்சயமா இந்த அரசாங்கத்துக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாருங்க, எப்பவுமே ஒரு அபசகுணம் வருது. முதலமைச்சர் சரியா இந்த பாதை வழியா போறத என்ன ஆயிருக்கு, புத்தி வரணும். அதனால அது நான் சொல்ல வேற என்ன இருக்கு? எதுக்கு கைதாகணும்? எந்த சட்டம் செயல்படுத்தாத அதோட இல்ல பிசிகா பிரதமரோட கான்வாய யாராவது யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு சும்மா இங்க பாருங்க, வாழ்நாள் அவரை இந்த வண்டியில ஏற அந்த விடுதலை சிறுத்தையை கைது பண்ணி விடுதலை பிரதமர்
ஆன்டி நேஷனல் தானுங்க. செக்ஷன் என்ன? இல்லங்க, அந்த விடுதலை சிறுத்தை தேச துரோகிய கைது பண்ணுங்க, அவனை கைது பண்ணுங்க. அது மாதிரி என் வண்டியில வருங்க. உங்க வண்டியில் நான் ஏங்க ஏறணும்? கைதியா? அதெல்லாம் முடியாது. லிமிட் மீறி போறீங்க. விடுதலை சிறுத்தையை கைது பண்ணுங்க. இங்க பிரதமரோட கான்வாயை அட்டாக் பண்ணுங்க பேசினா அது பண்ண தைரியம் உங்களுக்கு இல்ல. நீங்க விடுதலை சிறுத்தை பயந்து போயிருக்கீங்க, நடுங்குறீங்க. அந்த சக்திக்கு ஆன்டி நேஷனல் பார்ட்டிக்கு நடுங்குறீங்களா? பாருங்க, நான் திருப்பி சொல்ல வரேன். முதலமைச்சரோட கார் இங்க, முதலமைச்சர் கார் வெடிச்சிருக்கு. இந்த நாட்டில் வந்து தனிநபருடைய சொத்து அவ்வளவு சுருங்கி இஷ்டப்படி பிக்கப் பண்ணுவீங்க. நான் பாருங்க, அதிகபட்சம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என் வண்டியில வரேன். உங்கள ஒரு அதிகாரி உங்க கூட வாங்க. அதனாலதான் அஜித்குமார அப்படித்தான் போலீஸ் கொண்டுது. அதனால கிவ் மீ ஃபர்ஸ்ட் மெமோ. என்ன அதெல்லாம் சான்றீங்களா? ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கு என்ன செக்ஷன் 151 சொல்லுது? காக்னிசபிள் அஃபென்ஸை நான் கமிட் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் இருக்குமானால் நீங்க இந்த ப்ரிவென்டிவ் கஸ்டடி எடுக்கலாம். சட்டத்தை படிங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்ல கிளாஸ் எடுக்கிறேன். எங்களோட தேசிய தலைவர் சார், நீங்க ஏதோ சின்ன பையல கைது பண்ணீங்க முடியாது சார். நாங்க இங்க பாருங்க, நீங்க இவர வண்டியில ஏறினா வண்டி நகரா 151 ரோட்ல பாரு எப்ப பிக்கப் பண்ணலாம். காக்னிசபிள் அஃபென்ஸ் இவர் செஞ்சிடுவார்னு உங்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் இருக்குமானால் உங்க வில்சன் பிரான்சிஸ் லோகநாதன் சொல்றார். அதனால நாங்க அவங்களை கைது பண்ணோம். அப்படி சட்டத்துல சொல்லல. கோ அண்ட் ரீட் செக்ஷன் 151. ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. மக்களுக்கும்
போலீஸ் 10 பேருமா தமிழக போலீஸ் 10 பேருமா கொஞ்சம் உள்ள போயிருங்க உள்ள போட்டு அரேஞ்ச் பண்ணிடுவோம் என்ன இருக்கா போக மாட்டாங்க யாரும் ஏய் முனியில நானே சொல்றேன் முனியில மேல மேல நின்னுட்டே இருக்க இந்த சைடுல நின்னு மொத்தமா போய் நின்னு வளர்ந்து மறைச்சுக்கலாம் தம்பி இருக்காதுப்பா தண்ணி எல்லாமே கொடுக்கல இருக்கா தண்ணி போக மாட்டேன் சார் விடுதலை செய்யறப்ப நீ அங்க வரணும் வாங்க இல்ல சார் நான் படுறேன் சார் நீ உள்ள வரணும் உள்ள வாப்பா யார் தேவறீங்க இல்ல மேல வந்து முஸ்லிம் யார் முஸ்லிம்ல இருக்கீங்களா சொல்லுங்க சார் என்ன சார் ஓவரா போறோம் சொல்லியா சார் இந்த கிளம்புறோம் 75 வருஷமா சுதந்திரம் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு நாட்டில் அடிக்காம இருக்கீங்க